இன்றைய வார்த்தை இன்றைய நாளிலும் 9ஆம் தேதி ஜூன் மாதம் செவ்வாய்க்கிழமை 2026 ஆண்டு கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே இப்படியாக சொல்லுகிறது. சகரியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 9வது அதிகாரம் 12வது வசனம் இந்த நாட்களிலே இப்படியாக சொல்லுகிறது. நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாட்களில் வாக்குறுதியை இந்த நாட்களை கொடுக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த நாட்களிலே நம்மை குறித்து இந்த நாட்களிலே ஒரு சில காரியங்களை இந்த நாட்களை வைத்திருக்கிறார். அதனாலே தான் தேவன் ஆண்டவர் இந்த நாட்களை நம்மை குறித்து பேசுகிற வேளையிலே நம்ம குறித்து சொல்லுகிறார், நம்பிக்கை உடைய சிறைகளே என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். யாரை நம்பி இருக்கிறோம், யாரை விசுவாசிக்கிறோம் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, அதனால தான் ஆண்டவர் இந்த இடத்திலே நம்மோடு பேசுகிறார். எப்படி என்றால், நம்பிக்கை உடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை இந்த நாட்களில் தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று சொல்லி இந்த வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். எபிரேயர் புஸ்தகத்திலே சொல்லப்பட்ட பிரகாரம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவரை விசுவாசிக்கிறோம், ஆனால் ஆண்டவரை இன்றைக்கு பாருங்கள், இந்த நாட்களிலே நாங்கள் அவரை காணவில்லை, முகமுகமாய் அவரை காணவில்லை. ஆனாலும் இந்த நாட்களிலே நம்முடைய ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற நன்மையான ஈவுகளுக்காகவும் நன்மையான காரியங்களுக்காகவும் அவரை நினைத்து அவருடைய நாமத்தை உயர்த்தி இந்த நாட்களை மகிமைப்படுத்தி அவரை இந்த நாட்களிலே தேடுகிறோம், துதிக்கிறோம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதே விதமாகத்தான் இன்றைக்கு ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைத்திருக்கிற அன்பு பிள்ளைகளே, அவளை குறித்துத்தான் இந்த நாட்களில் வேதம் சொல்லுகிற இந்த நாட்களிலே வேதம் எப்படியாக சொல்லுகிறது என்றால், அப்படிப்பட்ட சிறைகளே இந்த நாட்களிலே அரணுக்கு திரும்புங்கள், மறுபடியுமாய் நீங்கள் அரண் என்று சொல்லப்படுகிற இருந்த இடத்திற்கு ஆதியிலே கொண்டிருந்த அன்புக்குள்ளே இந்த நாட்களிலே திரும்புங்கள், அப்பொழுது நான் உங்களுக்கு இரட்டிப்பான நன்மையை தருவேன். அந்த நன்மை இந்த நாட்களிலே நாட்கள் எடுக்காது, இன்றைக்கே இப்பொழுது நீங்கள் மனம் திரும்பி இந்த நாட்களிலே மறுபடியுமாய் எந்த இடத்திலே விழுந்தீர்கள், எப்படியாக ஆதி காலத்திலே ஆண்டவரோடு ஐக்கியம் வைத்தீர்கள் என்று சொல்லி இந்த நாட்களை நாங்கள் திரும்பி வருகிற வேளையிலே கர்த்தர் இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு இரட்டிப்பான நன்மையை தரும்படியாக வாஞ்சிக்கிறார் என்பதுதான் இது கர்த்தருடைய வார்த்தையாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை வேதம் சொல்லுகிறது, அது ஜீவனும் வல்லமையும் உள்ள வார்த்தையாம், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை விடவும் எந்த பட்டயத்தை விடவும் இந்த நாட்களிலே கருக்கான வார்த்தையாக பட்டயமாக இந்த நாட்களில் இருக்கிறதாம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்றைய நாளிலும் இந்த வார்த்தைகளை, இந்த வாக்குத்தத்தங்களை நாங்கள் சற்று ஆராய்ந்து பார்க்கிற வேளையிலே நம்முடைய நம்பிக்கை எங்கே இருக்கிறது? உலகத்திலே பாருங்கள், இன்றைக்கு நடக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் குறித்து மனுஷனுடைய இருதயம் இந்த நாட்களிலே சோய்ந்து போய் இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். வேதமே தெளிவாக சொல்லுகிறது, கடைசி நாட்களிலே உங்களுடைய இருதயம் சோர்ந்து போகும் என்று சொல்லி இந்த நாட்களிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு காரியத்தை குறித்து, அதாவது குடும்பத்திலே எப்படியாக அந்த குடும்பத்தை நடத்துவோம், எப்படியாக அந்த பிள்ளைகளை வளர்த்தெடுப்போம், எப்படியாக நாளே நாள் காரியத்தை சந்திப்போம் என்று சொல்லி ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிறவர்களும் இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள்? அங்கே சோர்ந்து போய் இருதயம் சோர்ந்தவர்களாக இந்த நாட்களில் இருக்கிறார்கள். அருமையான அன்பு பிள்ளைகளை, ஏனென்றால் இது கடைசி காலமாக இருக்கிறபடினால், ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கிறபடினால் இந்த நாட்களிலே தேவன் இந்த நாட்களிலே நம்முடைய இருதயத்திலே இந்த வார்த்தைகளை பேசிக்கொண்டே இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், இந்த நாட்களிலே இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன், ஆனால் முதலாவது நீங்கள் மறுபடியுமாய் மனம் திரும்பி என் அண்டையிலே வந்தால்தான் இந்த நாட்களிலே இப்படியான காரியத்தை நான் செய்வேன் என்று ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு ஒரு உறுதிமொழியை கூறுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நாட்களை பாருங்கள், வேதம் சொல்கிறதற்கு முன்பான வசனத்தை வாசித்து பாருங்கள். தண்ணீர் இல்லாத குழியிலே அடைக்கப்பட்ட உன்னுடையவர்களை நான் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே அங்கே விடுதலை பண்ணுவேன் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிற தேவனாய் இந்த நாட்களில் இருக்கிறார். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் உடன்படிக்கையின் இரத்தத்தினால் நம்மை விடுதலை ஆக்கும்படியாக மறுபடியுமாய் இந்த நாட்களிலே நம்மிடத்திலே ஒரு காரியத்தை வைக்கிறார். மறுபடியுமாய் நாங்கள் நம்பிக்கையுடைய சிறையிருப்புகளாக இருக்கிற நாங்கள் மறுபடியும் அரணுக்கு திரும்புகிற வேளையிலே தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு இரட்டிப்பான நன்மையை தந்து ஆசீர்வதிப்பார் என்று இந்த வாக்குத்தத்தத்தின் ஊடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அதனாலே அன்பு பிள்ளைகளே, எந்த இடத்திலே விழுந்தோம், எந்த இடத்திலே ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் நடந்தோம் என்பதை குறித்து நாங்கள் மனம் திரும்பி ஆண்டவருடைய சமூகத்திலே வருகிற வேளையிலே தேவன் உங்களுக்குள்ளே தடைப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்களை எல்லாம் மறுபடியுமாய் தந்து இந்த நாட்களை தேவன் உங்களை ஆசீர்வதிக்க தேவன் வல்லவராக இருக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிற பிரகாரம் இந்த வாக்குத்தத்தங்களை நீங்கள் விசுவாசியுங்கள்,
தேவனிடத்திலே அங்கே மனம் திரும்பி நீங்கள் வருகிற வழியிலே கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார் என்று ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கே மகிமையும் கனமும் துதியும் போலும் உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.